பா விஜயனுடைய கவிதை வரிகளையெல்லாம் ராதிகாமா அவங்க அற்புதமாக சில வரிகளெல்லாம் கூட சொன்னாங்க. இன்னும் விவேக் சொன்னாங்க, பார்த்திபன் சொன்னார், எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த தனித்தனியாக ஒவ்வொரு நூலில் உள்ள விசேஷத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பா விஜய்க்கு நல்ல கவிதை வீச்சு. ஒரு கவிதைக்கு லட்சணம் எதுகை மோனை மட்டுமல்ல, நல்ல சொற்சாலம், உள்ளீடு, இறைச்சி பொருள், உருவகங்கள், படிமங்கள், இதெல்லாம் பிரமாதமாக இருக்கணும். இது எல்லாம் பா விஜய் கிட்ட இருக்குது. அவருடைய புது கவிதையிலையும் இருக்குது, மரபு கவிதையிலையும் அரிசி விருத்தம் எண்சி விருத்தம்லாம் எழுதியிருக்கார் ஒரு புத்தகத்தில் நான் பார்த்தேன். ஆனால் பா விஜய் வருத்தப்படக்கூடாது. வளர்கின்ற கவிஞர் என்பதால் நான் மூத்தவன் என்கின்ற முறையில் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அவர் வெண்பா எழுதியிருக்கிறார், பல வெண்பாக்கள் எழுதியிருக்கிறார். அதில் பெருவாரியான வெண்பாக்கள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. ஒரு சில வெண்பாக்கள் தலை தட்டுகின்றன. மாமுன் நிறை என்று இருக்க வேண்டும், நேர் வருகிறது. விளம், காய் இவற்றிற்கு முன் நேர் இருக்க வேண்டும், நிறை வருகிறது. ஆகவே சில இடங்களில் தலை தட்டுகிறது. குறிப்பாக ஒரு வெண்பாவில் கடைசி சீரில், முச்சீரில் 3வது சீர் வர்ணம் என்று வருகிறது. வர்ணம் என்பது நேர்தான் இலக்கண பிரகாரம். ஆனால் காசு என்ற வாய்ப்பாடு பிரகாரம் தான் அது அமைய வேண்டும். அப்படி அமைய வேண்டுமானால் அது குற்றியல் உகரத்தில், குறிப்பாக வல்லின எழுத்துக்களின், கசட தபர எழுத்துக்களின் குற்றியல் உகரத்தில் முடிய வேண்டும். இதை நான் ஒரு குறையாக சொல்லவில்லை. வெண்பா என்பது ப்ரூஃப் திருத்துற மாதிரி. நமக்கு இலக்கணம் தெரிஞ்சால் கூட நம்ம கண்ணை மயக்கும், நம்ம அறியாமல் தப்பு நிகழும். தப்பு நிகழ்வதால் வெண்பா இலக்கணம் பா விஜய்க்கு தெரியவில்லை என்று நான் சத்தியமாக சொல்லவில்லை. தப்பு கண்ணை மறைக்கும். வெண்பா எழுதுவது சாதாரண விஷயம் அல்ல. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் அவர் இன்னும் உயர்ந்த இடங்களுக்கு போவார் என்கின்ற ஆசையினால் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். என்னை வாழ்த்த சொல்லிய அவர் அழைத்ததனால் நான் பா விஜயை என்னுடைய மூத்த வயதின் காரணமாக வாழ்த்தி ஒரு சின்ன கவிதை படிக்க விரும்புகிறேன். பா விஜய் எங்க அவரு? பா விஜய் எனும் பாசமுள்ள தம்பியே, பாக்யராஜ் கண்டெடுத்த பாட்டு தும்பியே. பா விஜய் எனும் பாசமுள்ள தம்பியே, பாக்யராஜ் கண்டெடுத்த பாட்டு தும்பியே, எழுதுகிறாய் நிறைய படம், எனினும் நீ நிறை குடம். எழுதுகிறாய் நிறைய படம், எனினும் நீ நிறை குடம். என்னொத்த முன்னோடிகள் முன் பணிவும் பரிவும் கொண்டு தாழ்கிறது உன் கழுத்து, எனவே வாழ்கிறது உன் எழுத்து. என்னொத்த முன்னோடிகள் முன் பணிவும் பரிவும் கொண்டு தாழ்கிறது உன் கழுத்து, எனவே வாழ்கிறது உன் எழுத்து. கவிஞனாக இருப்பது கஷ்டமல்ல, மனிதனாக இருப்பது தான் மகா கஷ்டம். கவிஞனாகவும் மனிதனாகவும் நீ இருக்கிறாய் நின்மேல், அதனால் தான் எனக்கு இஷ்டம். கவிஞனாகவும் மனிதனாகவும் ஒரு சேர நீ இருக்கிறாய் நின்மேல், அதனால் இஷ்டம். ஒரு பாவலன் யாக்கும் பாக்கள், பொது விதியை சொல்றேன், ஒரு பாவலன் யாக்கும் பாக்கள் மரபாவும் இருக்கலாம், புதிதாகவும் இருக்கலாம். இரண்டின் மூலமும் தமிழின் இசையை பெருக்கலாம். அப்பா எழுதினாலும் இப்பா எழுதினாலும் எப்பா எழுதினாலும் தப்பா எழுதாததை தமிழ்த்தாய் பாவென்று ஒப்புவாள், இல்லையேல் தூவென்று துப்புவாள். அப்பா எழுதினாலும் இப்பா எழுதினாலும் எப்பா எழுதினாலும் தப்பா எழுதாததைத்தான் தமிழ்த்தாய் பாவென்று ஒப்புவாள், இல்லையேல் தூவென்று துப்புவாள். விஜய், உனக்கு வருகிறது மரபு கவிதையும் புது கவிதையும் ஒன்றாய், மிக நன்றாய். விடாது எழுது, உன் பேர் சொல்ல விடு விழுது. விடாது எழுது, உன் பேர் சொல்ல விடு விழுது. இளவலே, இன்று உன் நூல்களை வெளியிட்டிருப்பது, இளவலே இன்று உன் நூல்களை வெளியிட்டிருப்பது கலைஞரின் கரம், தமிழர் தலைவரின் கரம், அகவை 240 கடந்த இளைஞரின் கரம். இன்று உன் நூல்களை வெளியிட்டிருப்பது கலைஞரின் கரம், தமிழர் தலைவரின் கரம், அகவை 240 கடந்த இளைஞரின் கரம். அக்கரம் எக்கரம், இந்திர பிரஸ்தத்தில் இயங்குகிறதே ஆட்சி சக்கரம்,
இங்கிருந்தே அதனை இயக்குவது இதோ இக்கரம். அகுது அந்நியில் இயல் இசை நாடகம் என நவிலப்பெறும், இயல் இசை நாடகம் என நவிலப்பெறும் தமிழ்த்தாயின் முக்கரம். தாழாது தரணியில் காப்பது எக்கரம், இதோ இக்கரம். அகரம் தொடங்கி நகரம் வரைக்கும், அகரம் தொடங்கி நகரம் வரைக்கும் நகரும் தமிழை நாம் நுகரும் தமிழை நம் நா பகரும் தமிழை சிகரம் இயற்றிய செங்கரம். பட்டி தொட்டி நகரம் போற்றிய நற்கரம் பொற்கரம் எக்கரம், இதோ இக்கரம். கலைஞரின் கரம் சாதாரண கரம் அல்ல, சாதனை சாகரம். கலைஞரின் கரம் சாதாரண கரம் அல்ல, சாதனை சாகரம். தொன்மை தமிழ்குடியின் மானங்காத்த மாகரம். கலைஞர் பெருந்தகையே, கூலிங் கிளாஸ் அணிந்த குறுந்தொகையே, கலைஞர் பெருந்தகையே, கூலிங் கிளாஸ் அணிந்த குறுந்தொகையே, திருக்குவளையில் ஒரு தெய்வத்தாய் தனது கருக்குவளையில் கறந்து வைத்த தமிழ் பாலே. திருக்குவளையில் ஒரு தெய்வத்தாய் தனது கருக்குவளையில் கறந்து வைத்த தமிழ் பாலே. சட்டை அணிந்து நடக்கும் சங்ககால நூலே, சட்டை அணிந்து நடக்கும் சங்ககால நூலே. நீ தடியில்லாத பெரியார், பொடியில்லாத அண்ணா. நீ தடியில்லாத பெரியார், பொடியில்லாத அண்ணா. இருக்கின்றார் உன் வடிவில் இருவரும் ஒண்ணா. தமிழுக்கும் தமிழுக்கும் தமிழ் கவிஞர்க்கும் நீயே கதி, நீ கடல் நாங்கள் நதி. தமிழுக்கும் தமிழ் கவிஞர்க்கும் நீயே கதி, நீ கடல் நாங்கள் நதி. ஆம் ஐயனே, நீ முத்தமிழ் அலை மோது சமுத்திரம், நீ முத்தமிழ் அலை மோது சமுத்திரம். உன் எழுத்தறிவின் ஆழம் விஞ்ச ஏது சமுத்திரம். நீ முத்தமிழ் அலை மோது சமுத்திரம், உன் எழுத்தறிவின் ஆழம் விஞ்ச ஏது சமுத்திரம். உலகம் உள்ளளவும் உன் திருநாமத்தை, உலகம் உள்ளளவும் உன் திருநாமத்தை ஓது சமுத்திரம் என ஆகும் சேது சமுத்திரம். சரிதானா? உலகம் உள்ளளவும் உன் திருநாமத்தை ஓது சமுத்திரம் என ஆகும் சேது சமுத்திரம். செம்மொழி பட்டியலில் எம்மொழியை ஏற்றிய ஏணியே, செம்மொழி பட்டியலில் எம்மொழியை ஏற்றிய ஏணியே. நின் செல்வாக்கில்லையேல் நடுவன் அரசில் அடுத்தவர் பேச்செல்லாம் ஆகுமா போனியே. நின் செல்வாக்கில்லையேல் நடுவன் அரசில் அடுத்தவர் பேச்செல்லாம் ஆகுமா போனியே. நாடு வாழ தமிழ் ஏடு வாழ, தமிழர் வீடு வாழ, தமிழர் பீடு வாழ நீ நீடு வாழ வேண்டும். தம்பி விஜய், தம்பி விஜய், தலைவர் கலைஞர் கை பட்டிருக்கிறது உன் புத்தகம், இனி விளங்கி நிற்கும் அதன் வித்தகம். வணக்கம்.